இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து காவேரி கன்சீவாக இருக்குது தெரிஞ்சதுலேருந்து ஓவராக கவனிக்கிறது என்னவோ அவ்வளோ ரொமான்ஸு செம்மையாக சீரியல் போயிட்டுருக்கு. ரொமான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கண் கொண்டு பார்க்கவே முடியல. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வயிற்றுல கையை வச்சு குழந்தையோடைய சிம்டம்ஸு எப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இன்னும் 3 மாதத்தில் சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும், நீங்கள் உங்கள் குழந்தையோட விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பையனோட விளாட்லான்றாங்க காவேரி. உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, ஆஹா எனக்கு பொம்பளை தான் வேணும், பொம்பளை பெற்றுட்டு நெக்ஸ்ட்டு பையனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி செம்மையாக சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட ஹாப்பியாக இருக்கிற டயத்தில் பார்த்தோம்னா இங்கே பசுபதியும் வெண்ணிலாவுடைய மாமாவும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வெண்ணிலாவுக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணி அந்த மேரேஜில் சடனாக என்ன செய்யணும்னா நம்ம விஜயை கூப்பிட்டு வந்து தாலி கட்டாயப்படுத்தி கட்ட வைக்கணும், மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நியாயம் கிடைக்கணும் வெண்ணிலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய் வந்து சொல்கிறாங்க காவேரிகிட்ட, நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம்லன்னுமே, இல்லை இந்த அப்பளோ பிஸ்னஸை ஓரளவுக்கு நான் டெவலப் பண்ணிட்டேன்னா நான் வந்துடுவேன், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே, நான் உனக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக செம்ம ரொமான்ஸாக பேசியிருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.